ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது ரிங் முறுக்கு, ஆந்திரா முறுக்கு, கார முறுக்கு இந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. இந்த சிம்பிளான ஸ்நாக் ரெசிபியை நீங்கள் வந்து அப்கமிங் தீபாவளி டைமில் செஞ்சு பாருங்கள். நம்ம யூஸ்வலாக ஸ்வீட்ஸ் பலகாரம்லாம் செய்வோம் இல்லையா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம நிறைய குவான்டிட்டி நம்மளால் செஞ்சிட முடியும். ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோட இந்த லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த மாதிரி நிறைய தீபாவளி ரெசிபீஸ் நான் போட்டிருக்கேன். மைசூர் பாக்கு, குலாப் ஜாமுன், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 3 கப்பு அரிசி மாவு இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து வறுக்காத நார்மலாக கடையில் கிடைக்கிற அரிசி மாவு தான். நான் இன்றைக்கி பேக்கெட் மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ பேக்கெட் மாவில் 3 கப் அளவுக்கு பிளெயின் அரிசி மாவு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து மாவு தேவை. ஸோ உளுந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செவக்க விடாமல் நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப செவக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது கொஞ்சம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம வறுத்தாலே வந்து ஓரளவுக்கு வறுத்து வந்துடும். இந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எனக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து நம்ம சலித்து மாவோட ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த 3 கப் பிளெயின் அரிசி மாவு, அதை வந்து இந்த சூடு இருக்கும் போதே வந்து இந்த கடாயில் போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். கலர் மாறிடக்கூடாது. அந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த அளவுக்கு 3 கப் அளவுக்கு நம்ம வந்து 3 to 4 மினிட்ஸ் கரெக்டாக இருந்தது எனக்கு. ஸோ இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக சூடு ஏறி இருந்தால் போதும். ரொம்ப வறுத்துற வேண்டாம். இடியாப்ப மாவு அளவுக்கு நம்ம வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இதில் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு இலை வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோடு போட முடியணும் இந்த மாவை வச்சு. ஸோ இதுதான் வந்து அதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக வறுத்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும், ஹையில் மாற்றிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த அரிசி மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம உளுந்து மாவை அரைச்சோம் இல்லையா, அதையும் நல்லா சீவ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த உளுந்து மாவு வந்து நான் சீவில் போட்டு நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் சின்ன சின்ன அரைக்காத பீசஸ் இருந்தது, நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டோன்னா அது வந்து வெடிச்சிரும் எண்ணெயில். ஸோ அதுக்காக நான் இந்த சீவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து மாவு. இதிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இப்போ இந்த மாவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி 3 கப்புக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுந்து மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஈவனாக இது ரெண்டும் கலக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதுக்கு வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சு ரெடி பண்ணிடலாம். நம்ம வறுத்த பேன்லேயே கூட எடுத்துக்கலாம். ஸோ 3 கப்பு அரிசிக்கு நான் இன்றைக்கி வந்து 5 கப்பு அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ 5 கப்பு தண்ணி நம்ம எதில் மெஷர் பண்ணோமோ அதிலே பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு. இன்றைக்கி நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நல்ல நுணுக்குன மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிவிட்டு இப்போ பெருங்காயம் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், இது காரமாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் ஒரு 1/2 hour மட்டும் ஊற வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணி விட்றேன். இந்த கொதிக்கிற தண்ணியில் அதுவும் ஒரு 3/4 குக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வர்ற டைமில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நம்ம மாவு இருக்கு இல்லையா, கலந்து வச்சுருக்க அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த தண்ணியில் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது போட்டதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த தண்ணியிலே, அந்த கொதிக்கிற தண்ணியில் இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லா சைடும். நான் வந்து அந்த தண்ணி கொதிக்கிற டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட மறந்துட்டேன். ஸோ இந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி கடலெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா சைடும் இந்த தண்ணியெலாம் உள்ளே இழுத்துக்கிட்டு அந்த அரிசி மாவு நல்லா வெந்து வந்துடும். அப்போ தான் வந்து நம்மளோட முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னா அந்த முறுக்கு மாவு வந்து நல்லா வெந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்து நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஈவனாக கலந்து விட்டோன்னா
இந்த மாதிரி வந்துடும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம அந்த தண்ணியிலே கலந்து விட விட அது வெந்தும் நல்லா ஈவனாக கலந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நல்லா கலந்துருச்சு. ஸோ இறக்கிட்டு நான் வந்து ஒரு பவுலில் வந்து இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 2ஆக பிரித்து பாதியாக இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு வந்து குறைஞ்சிருக்கும், நம்ம கை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து எவ்வளோ ஸ்மூத்தான ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பாதி அளவு மாவில் நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி ரோல் பண்ணுறதுன்னு காட்டுறேன். உள்ளங்கையில் இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிட்டு இப்படி ரோல் பண்ணிங்கன்னா 2 எட்ஜஸையும் நீங்கள் வந்து இப்படி சேர்த்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ரிங் முறுக்கு ரெடி ஆயிரும். இதே வந்து நிறைய விதமாக பண்ணுவாங்க. சப்பாத்தி கல்லில் வச்சு பெரிய உருண்டையாக உருட்டி சின்ன சின்னதாக 2-3 கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கையிலே பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஓரத்தை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து ரிங் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையுமே நான் இப்போ செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷேப் பார்த்திங்களா, கரெக்டாக எல்லாமே ஈவன் சைஸாக போட்டுக்கோங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்னதுமா இல்லாமல் எல்லாம் ஈவனாக போட்டுட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கடலை எண்ணெயில் தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயிலில் வேணாலும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஹீட் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தா அந்த ரிங் முறுக்கு ஒன்று ஆட் பண்ணணும். ஆயில் வந்து இப்போ பொரிக்கிற கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா அது வந்து கிறிஸ்பாக இருக்காது. ஸோ மீடியம் ஹாட் ஆயிலில் வந்து நம்ம வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸாவது இது வேகிறதுக்கு டைம் கொடுத்து நிதானமாக ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி போட்ட உடனே அவசரப்பட்டு நம்ம வந்து எடுத்துடக்கூடாது. ஸோ நல்ல ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும் ஒரு ஈடும் நம்ம எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது நல்லா அந்த பபிள்ஸ்லாம் அடங்கி வர்ற வரைக்கும் நம்ம நிதானமாக ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டியான ரிங் முறுக்கு ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டைமில். அது வந்து அதுக்கே வந்து எனக்கு 5 to 7 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா டைம் கூட கொஞ்சமே எடுக்கும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிட்டோன்னா கிறிஸ்பாக இருக்காது. ஸோ நல்லா வேக விட்டு நம்ம எடுத்தால் தான் வந்து நம்மளோட ரிங் முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ரிங் முறுக்கு எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம தாராளமாக இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த அப்கமிங் தீபாவளிக்காக இந்த ரிங் முறுக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுங்கிறது சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நிறைய குவான்டிட்டிஸில் நம்ம செஞ்சிட்டோன்னா ஒரு கண்டெய்னரில் கீழே வந்து ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அதில் வந்து இந்த ரிங் முறுக்கு எடுத்து வச்சுட்டு மேலேயும் ஒரு டிஷ்யூ போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா காற்று போகாமல் ரொம்ப கிறிஸ்பியாக ஒரு 10 to 15 டேஸ் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் நம்மளோட ரிங் முறுக்கு. Please like, share and subscribe to my video. Thank you.